கரடி காரி துப்பிய கதை. வடிவேலு 23ஆம் புலிகேசில் கரடி காரி துப்பிடும், அப்படி ஒரு காமெடி. ஆனால் உண்மையிலேயே கரடி காரி துப்புறதுக்குள்ளே எஸ்கேப் ஆன கதை இது. பாவத்தை சார் வராரு, பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு மெயிலு. அவங்களும் விசாரித்து பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டால், ஐயோ கரூர் அந்த மேட்ரு. ஐயோ சாமியெல்லாம் இது என்ன அதே மாதிரி இங்கிட்டு டெல்லி எவ்வளோ முக்கியமான இடம், இங்கே ஏதாவது அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா, அசம்பாவிதம் ஏதாவது நடந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனையாகி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அறக்க பறக்க பாதுகாப்பு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஏன்னா டெல்லியில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மிகவும் பேசு பொருளாயிரும்ன்ட்டு. கடைசியில் பார்த்தா கரடி காரி துப்புன கதை தான். அங்கே விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட ஆள் வரல. அட பாவியெல்லாம் இதுக்கு தான் பாதுகாப்பு வேணும்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடுப்பாகி கரடி டென்ஷன் ஆகி காரி துப்பிடுன்றதுக்குள்ளே பொங்கல் லீவுன்னு சொல்லிட்டு ஓடியான்ட்டாங்க. ஓடி வந்துட்டு திரும்ப இந்த தடவை கேட்க வேண்டியதானே, இந்த 2வது ட்ரிப்பு போயிருக்கு, அதுக்கு பேர் 2.1 சொல்லுவாங்க. 2.0 போகும்போது கேட்க வேண்டியதானே, மெயிலை போட்டு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்ட்டு. அவ்வளோதான், இந்த தடவை கரடி காரி துப்பிடுன்ட்டு பேசாமல் அமைதியாக போயாச்சு. கரடி காரி துப்பிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தடவை கேட்டால் அப்புறம் நல்லா சொல்லுவாங்க பதில். அங்கே ஏன்பா நாங்கள் வேலை பார்த்ததில் ஒரு சதவீதம் கூட அங்கே ஆள் வரல, இதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவரே அவர் அண்ணன்னு சொல்லிக்கிடுவார். அண்ணன்ட்டு சொல்லியிருக்க வேண்டியதானே, அண்ணன் வந்திருப்பேல்ல, அண்ணனை கூப்பிட அவனை எவனும் அண்ணன் கூப்பிட போகிறதில்ல. ஆனால் அவனே என்ன சொல்லுவான், அண்ணனை கூப்பிட வேண்டியதானே, அண்ணன்ட்ட சொல்ல வேண்டியதானே, அண்ணன் இருக்கலைன்னா அவனே அண்ணன்னு சொல்லிக்கிடுவான். இந்த கதை சார் வராரு, சாருக்கு பாதுகாப்பு வேணும், சார் வராருன்ட்டே தெரிய வேண்டியதான். 2.0 போகும்போது மெயிலும் போடலை, ஒன்றும் கேட்கல, சாருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டாதே அங்கே கரடி காரி துப்புன கதையாகி போயிடும். இன்னொருத்தர் வேறு பாவத்தை என்னென்னத்தையோ சொல்லி ஒரு அறிவிப்பை விட்டு இந்த ஒரு வடிவேலு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. கூட்டு போய் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஆம்புலன்ஸில் கிட்னி எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. அந்த கதை தான். மக்களே வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அறிவிப்பு. என்னத்தை போய் சொல்லணுன்னு தெரில. ஆனால் நம்ம சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான், தமிழக மக்கள் அல்ல, தமிழக மக்கள் அவ்வளோ முட்டாளோ அப்படி எதுவும் சிந்திப்புத்தன்மை இல்லாதவனோ எல்லாரும் சொல்கிறத கண்ணை மூடிட்டு நம்புகிற மாதிரி தமிழக மக்கள் இல்லை. தமிழக மக்கள் புத்திசாலிகள், யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம்.